பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கலக்கலான மீன் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இது செய்ய இந்த பக்கம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/2 கப் போல் கடலை மாவு சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 துண்டு போல் வஞ்சிர மீன் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். வஞ்சிர மீனில் வந்து உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், லெமன் விட்டு தண்ணி தெளித்து ஊற வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு தான் நம்ம பஜ்ஜி மாவில் போட்டு பஜ்ஜி பண்ண போகிறோம். ஏன் இது போல் பண்ணுறோன்னா உப்பு காரம் வந்து மீனில் உரைக்கிறதுக்காக வந்து இது போல் மேரினேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போல் இது போல் பண்ணாலே போதும். இப்போ இந்த கடலை மாவில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1/4 கிலோ வஞ்சிர மீன் எடுத்தேன். அதனால தான் எனக்கு 3 துண்டு வந்திருக்கு. ஆல்ரெடி மீனில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் இது வந்து எத்தனை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். பஜ்ஜிங்கிறதுனால கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணுறேன். பஜ்ஜி கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலரி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி திட்டி இல்லாமல் நம்ம அழகாக மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும். பஜ்ஜி மாவு என்ன பதத்தில் இருக்கணுமோ அந்த பதத்தில் இருக்கணும். இது மீனுங்கிறதுனால ரொம்ப தின்னாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி போதுமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் இதில் கட்டி திட்டி இல்லாமல் எடுத்துக்க போகிறேன். இதில் அப்புறமா ஃபைனலாக உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம கடலை எண்ணெயை காய வச்சுட்டு பஜ்ஜி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த பக்கம் பாருங்கள், கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் நம்ம பஜ்ஜி பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், பஜ்ஜி பேட்டரில் மீனை போடுறோம். இப்படி 2 தடவை நம்ம திருப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக நம்ம ஆயிலில் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று சேர்த்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீன் நல்லா வெந்து வரட்டும்ட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம இது போல் வந்து லேசாக 30 செகண்ட் கழித்து திருப்பி விட்டால் போதும். மீன் வந்து வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். ஸோ மிதமான தீயில் ஒரு 2.5 நிமிஷம் போல், ஒரு பக்கம் 1.5 நிமிஷமும் இன்னொரு பக்கம் 1 நிமிஷமும் விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். பஜ்ஜி வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சுவையான கலக்கலான மீன் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் யாராலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பற்றியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.